இந்த சம்ல f of PQRS இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி ஃபில் பண்றது பார்க்கலாம். PQ ஓகே. ஸோ P வந்து காமனா இருக்கிற இடம் 2 இடம். P சாரி இது. அப்புறம் Q இது. ஸோ PQ1 இந்த ஒரே இடத்துல தான் சேமா இருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லா நம்மளுக்கு 1 வரும். அடுத்து P பார் QR. P பார் எந்த இடத்துலலாம் வருது? இந்த 2 இடம் P பார். Q இருக்கு. அப்போ P பார் Qனா இந்த இடம். அப்புறம் R. Rனா S 2 இடத்துலயும் கேன்சல் ஆயிருக்கணும். அப்படித்தானே? R இங்க இருக்கு. S 2 இடத்துலயும் கேன்சல் ஆயிருக்கணும். இப்போ இந்த 2 இடம். அப்போ இந்த ரோல இந்த 2 இடமும் வரும். அப்போ இந்த 2 1. இதுல 2 1. ஓகே. அதாவது P பார் கொடுத்துருக்காங்க, Q கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு ரோ இந்த ஒரு ரோன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். P பார் Q. R மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ S கேன்சல் ஆயிருக்கு. அப்போ Sல 1 0 வந்திருக்கணும். 1 0 இந்த இடத்துல R. ஓகே. இப்போ இந்த 2 டிஜிட். அடுத்து P பார் Q R பார் S. P பார் Q R பார் S. அப்போ இந்த இடம். இதெல்லாம் 1 எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்துட்டு இம்ப்ளிகன்ஸ் 7. பிரைம் இம்ப்ளிகன்ஸ் நம்பர் கவுண்ட் பண்ணி எழுதியாச்சு. பிரைம் இம்ப்ளிகன்ஸ் இது ஒன்று குரூப்பு. இதுல 4 4 தான். நம்ம 4 இல்லை 8 இல்லை 2 அந்த ரேஞ்சில் தான் நம்ம குரூப் பண்ணணும். ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 3 எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸும் 3. மினிமைஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதை அப்படியே எழுதிடும். PQ இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Q அப்புறம் S. QS இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Q அப்புறம் R. QR. ரிட்டன் டேர்ம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ 0. ஓகே.